இங்கு சேலம் மாநகராட்சிக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இன்று தமிழ்நாட்டிலேயே மார்க்கெட் மாநகரம் என்றால் அது சேலம் மாநகரம் தான். விரும்பிய பக்கமெல்லாம் மார்க்கெட் தான். தமிழக வெற்றி கழகத்தை நம்பி அவர்கள் நேரிலே வந்து தன்னுடைய கோரிக்கை மனுக்களை கொடுக்கிறார்கள். அதில் ஒரு தந்தை கொடுத்திருக்காரு. பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை தான் முதல்ல இன்னைக்கு வர்றது தமிழக வெற்றி கழகம் தான், அதனாலதான் உங்ககிட்ட வந்தோம் அப்படின்னாங்க. சரி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு பட்டக்கோவில் இருந்து எங்கள் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு கூட்டி செல்கிறேன். அப்படி செல்லும் பொழுது காற்றில் துகள்கள் என் கண்ணில் விழுந்தது. அதை துடைக்கும் போது தவறி கீழே விழுந்து என் குழந்தையின் பெண் குழந்தையின் எலும்பு முடிஞ்சு விட்டது என்று சொன்னார். எங்க விழுந்தீங்க அப்படின்னு டவுன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில விழுந்தாரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே என்ன இல்ல, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, சொன்னாலும் அவங்க செய்ய முடியாது. அங்க இருக்கிற அழுகிய காய்கறிகள் ரோட்டி வீசி எறிகிறார்கள், அதை சுத்தம் செய்வதல்ல. நாங்கள் என் பள்ளி குழந்தைகளை விடுவதற்காக 9 மணி வரை அந்த வழியாக தான் செல்கிறோம். அப்பொழுது பல விபத்துகள் ஏற்படுகிறது, என் சிரமத்துக்கு ஆளாகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட அப்பா ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்க. புதிதாக பதவியேற்றிருக்கும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களே, காவல் ஆய்வாளர் அவர்களே, உங்களிடம் கருணையோடு ரொம்ப மனவேதனையோடு சொல்றேன், குறையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. எல்லா இடத்துலயும் ஒருத்தர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேரிகார்டு, எக்ஸ்ட்ரா ஒரு போலீஸ் பூத் எதுக்குது? மக்களுக்கான ஆட்சி தான் இந்த ஆட்சி. ஆனா மக்களுக்கு எந்த நல்லதையும் செய்யறதில்ல. உங்க தயவு செய்து இந்த சாலைகளை சரிப்படுத்துங்க. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி இருக்கு. ஏன் இதை முன்னாடியே சொல்லலாம், ஒவ்வொன்றுக்கும் நாங்க போராடுறதாயிரும். அந்த போராட்டத்தை நீங்களே உணர்ந்து நீங்களே எந்தெந்த வாழ்வாரா என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து எங்களுக்கு வேலை இல்லாத செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.